வைகை அணை நீர்மட்டம் 71 அடி கொண்டது. தற்போது 23 அடியாகத்தான் நீர்மட்டம் இருக்கிறது. இந்த அளவு சரிந்துள்ள சூழலில் குடிநீருக்கான தவிப்பு அதிகரித்து வருகிறது. கொடைக்கானல் பகுதிகளிலும் குடிநீருக்காக மக்கள் நீண்ட தூரம் நடக்கும் நிலை உள்ளது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் வசிக்கும் மக்களுக்கு வைகை அணையிலிருந்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. தற்போது பருவமழை பொய்த்ததினால் வைகை அணையின் நீர்மட்டம் குறைந்துவிட்டது. இதனால் தினந்தோறும் மதுரை நகருக்கு விநியோகிக்கப்படும் தண்ணீருக்கு பதிலாக 4 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகிக்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பற்றாக்குறையை போக்க மேலும் சில நடவடிக்கைகளையும் மாநகராட்சி மேற்கொள்ள உள்ளது. ஆல்ரெடி நமக்கு 2 இயர்ஸ் பேக் போட்ட ஒரு 350 போர்வெல்ஸ் இருக்கின்றதா. இந்த போர்வெல்ஸ்லேருந்து நமக்கு ஒரு நாளைக்கு 25 mld தண்ணி வாங்கிட்டு அந்த தண்ணி அப்படியே நம்ம சப்ளை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் நமக்கு இப்போ 60 டேங்கர்ஸ் மட்டும் லாரிஸ் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் ஒரு another 100 லாரிஸ் நம்ம ஹைரிங் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த போர்வெல்ஸ் இது எல்லாமே புது ஒரு another 500 போர்வெல்ஸ் போட்டதுக்கு கூட எல்லா பிளான்ஸ் ரெடியாக இருக்கிறது. ஸோ சிச்சுவேஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த போர்வெல்ஸ் கூட கமிஷன் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 mld எக்ஸ்ட்ரா தண்ணி கண்டின்ஜென்சி பிளானில் வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லா முயற்சிகள் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள குள்ளலக்குண்டு கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீருக்காக இரவு பகல் பாராமல் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் சென்று தோட்டப்பகுதியில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஊருக்கு போனால் எந்த ஊர்லேயும் விட மாட்டுறாங்க. 2 குடம் 1 குடம் சைக்கிளில் கட்டி போகிறாங்க. ஆம்பளை இருக்கிறவங்க, ஆம்பளை இல்லாதவங்க அதுவும் இல்லை. சும்மா நாங்கள் வாட்டில் ஒவ்வொரு குடம் அரை குடம் போர்பட வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. குடிநீருக்காக தனியார் தோட்டங்களுக்கு சென்று ஒரு குடம் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். குடி தண்ணி கொண்டு வந்து ஊருக்குள்ள கொடுக்குறாங்க. ஒரு குடம் 12 ரூபான்னு விற்றவங்க இன்னைக்கு 24 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 24 ரூபாய்க்கு நாங்கள் குடம் தண்ணி எடுத்து இந்த பச்சை மண்ணுக்கு சோறாக்க முடியுமா, பால் காய்ச்ச முடியுமா? எங்கள் நிலைமைகளை வந்து இந்த கிராமத்தில் நீங்களே நேரடியாக கூட வந்து பார்த்துட்டு போங்க. கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. 10 நாட்களுக்கு ஒரு முறை விநியோகிக்கப்படும் குடிநீரானது போதவில்லை என்றும் அதன் பின்னர் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் கூறுகிறார்கள். மழையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் 8 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவைன்னு குழாயில் தண்ணி வருது. குழாயில் வந்தாலும் கரெக்டாக வர்றதில்லை. வீட்டுக்கு 3 குடம் 2 குடம் இப்படி தான் வருது. அதுக்கும் சுகாதாரம் இல்லாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் முடியாமல் வருது. இந்த கிராமத்தில் 3 இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1 மணி நேரத்திற்கு கூட தண்ணீர் வருவதில்லை என்றும் 300 குடும்பங்களுக்கு மேல் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் போதாமல் அருகில் உள்ள தனியார் தோட்டத்தில் பல மாதங்களாக தேங்கியிருக்கும் சுகாதாரமற்ற தண்ணீரை பருகுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.